வணக்கம் நண்பர்களே. பிஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் சதீஷ்குமார். யூஜிடிஆர்பி தேர்வு கெமிஸ்ட்ரி படத்திற்கு தமிழ் மீடியத்தில் நம்ம மெட்டீரியல், கொஷின் பேங்க் எல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த மெட்டீரியல் இருந்து எப்படி கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா வந்திருக்கு. ஏன்னாக்கா நம்ம ஸ்டாண்டர்டாகவே இந்த மெட்டீரியல் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். தமிழ் மீடியத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா அதை கொடுத்துருந்தோம். இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே மெட்டீரியல் கிடைக்கும். ஆனால் தமிழ் மீடியத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தமிழ் மீடியத்துக்கு மட்டுமே நம்ம பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பியில் நம்மளுடைய ஸ்டடி நோட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அதனுடைய டீட்டெயில் தான் உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா இப்போ நாங்கள் கொடுக்குறோம். என்னன்னாக்கா நம்ம கொடுத்த 10 யூனிட்லேருந்து டைரெக்டான கொஷின்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 79 கொஷின்ஸ் பார்த்தோம்னாக்கா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நோட்ஸில் பார்த்தோம்னாக்கா டைரெக்டாகவே பார்த்தோம்னாக்கா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நோட்ஸில் ஒரு டாப்பிக்கே பார்த்தோம்னா படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மூலியமாக பார்த்தோம்னாக்கா 26 கொஷின்ஸ் பார்த்தோம்னாக்கா நம்ம அட்டன் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கான்டாக்ட் பண்ண டெஸ்ட்ல இருந்து நம்ம நோட்ஸில் இல்லாமல் டெஸ்ட் கொஷின் பேங்க்ல இருந்து 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓவராலாக 107 கொஷின்ஸ் நம்மளுடைய மெட்டீரியல் இருந்தே வந்திருக்கு இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பாடத்திற்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நம்ம மெட்டீரியல் கொடுத்ததனுடைய பலம் தான் இந்த அளவுக்கு போனால் கொஷின்ஸ் போனாக்க நம்மளுக்கு வந்திருக்கு. நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கணும் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. மெட்டீரியல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி போனாக்கா நம்மளுடைய மெட்டீரியல் கொஷின்ஸ் போனாக்கா நிறையவே கவர் ஆகிருக்கு. இதன் மூலியமாக நம்மக்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் நல்ல மார்க் போனாக்கா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கல அவங்க சொல்கிறப்பே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதனுடைய டீட்டெயில் போனாக்கா இப்போ உங்களுக்கு போனால் கொடுத்துருக்கோம். கீழே கொஷின்ஸ் போனாக்கா கொடுத்து அதில் ஒவ்வொரு கொஷின்ஸ் நம்மளுடைய யூனிட்டில் எந்த பேஜஸில் பார்த்தோன்னா வந்திருக்கு. இப்போ 31st கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிஎஸ் அகாடமி நோட்ஸில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 55 இருந்து இந்த கொஷின்ஸ் பார்த்தோன்னா கவர் ஆகிருக்கு. இது 32 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 34 இருந்து பார்த்தோன்னா இந்த கொஷின்ஸ் கவர் ஆகிருக்கு. அதுபோல் ஸோ இதுபோல் கொஷின்ஸ் 33 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 1 படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா இந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் கிட்டத்தட்ட 27 கொஷின்ஸ் பார்த்தோம்னாக்கா வந்திருக்கு. சரிங்களா, ஒரு யூனிட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இந்த கொஷின்ஸ் இதே போல் தான் யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா இந்த கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் 35 கொஷின்ஸ் பாருங்கள். யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 36 வந்திருக்கு. 36 கொஷினும் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 45 வந்திருக்கு. ஸோ அதுபோல் ஒவ்வொரு கொஷின்ஸும் பார்த்தோம்னாக்கா எந்த யூனிட்லேருந்து பார்த்தோம்னாக்கா கவர் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தோம்னாக்கா கொடுத்துருக்கோம். அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மெட்டீரியல் பார்த்தோம்னாக்கா எந்த அளவுக்கு பார்த்தோம்னாக்கா ஒர்த்தாக இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம மெட்டீரியலையும் கவர் ஆகலை, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கொஷின்ஸ் பேக்லேயும் கவர் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தோம்னாக்கா அது நம்ம பேஜ் நம்பர் கொடுக்கல. ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய கொஷின்ஸினுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதை நம்மளுடைய மெட்டீரியலை இன்னும் அப்டேட் பண்ணி அடுத்த நடக்கக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ இது இன்னும் இப்போ இருக்கிற மெட்டீரியலோட இன்னும் ஸ்டாண்டர்டைஸாக நம்ம பண்ணி பார்த்தோம்னாக்கா கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம். டிசைட் பண்ணியாச்சு, கொடுப்போம். ஸோ அதை அடுத்த டைம் பார்த்தோம்னாக்கா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா பயன்படுறதுக்கு பார்த்தோம்னாக்கா வாழ்த்துக்கள். ஸோ இதுபோல் கொஷின்ஸ் 45 கொஷின் பாருங்கள். யூனிட் 3லேருந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. இது நம்ம டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்கா படித்து அண்டர்ஸ்டாண்ட் மூலியமாக இந்த கொஷின்ஸ் பார்த்தோம்னா சால்வ் பண்ணிடலாம். இதுவே 46 பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மெட்டீரியலில் டேரெக்டாகவே பேஜ் நம்பர் 6ல் பார்த்தோம்னா இந்த கொஷின்ஸ் பார்த்தோம்னாக்கா கவர் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதுபோல் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் பார்த்தோம்னாக்கா நம்ம எங்கேருந்து வந்திருக்குன்னு மெட்டீரியலில் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க என்ற டீட்டெயில் பார்த்தோம்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொஷின்ஸ் பேங்காகவும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் அதனுடைய யூஜிடிஆருடைய கட் ஆஃபும் வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்கிறதா இருக்குது. ஸோ அதுவும் அந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தோம்னாக்கா இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் இன்னும் பெட்டராக நம்மளுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னாக்கா உருவாகன்றதை இப்போது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்ம சிஎஸ் அகாடமி மூலயமா படித்தவங்க வெற்றி பெற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கு. நன்றி.